அந்த ரெண்டு சேர்த்து போட்டுக்கலாம், ரெண்டு போட்டுக்கலாமா? அதை எடுத்து போட்டுக்கலாம். தீபம் அப்படி அமரா இருக்கானா அந்த 2 திரி 3 திரி சேர்த்து போடுங்க. திரிய ராமா சொல்லலாம் அமராது. தூரம் ரைட்ல 3 திரி சேர்த்து போடுவோம். சீக்கிரமா ஏறிடும். உங்களுடைய இலைக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் இருக்கும். இந்த பிள்ளையார் முன்னாடி உட்காந்து எடுத்துக்கோங்க. உட்காந்து ஜலம் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வெத்தலை எடுத்து அந்த விநாயகருக்கு முன்னாடி முன்னாடி ஜலம் ஒவ்வொரு அரிசியா எடுத்து பஞ்ச விகடாய நமக கபிலாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் துர்மகேசே நமக ஓம் கணாதக்ஷாய நமக ஓம் கணபதியே நமக ஓம் மகாதந்திராய நமக ஓம் ஏலம்பாய நமக ஓம் கருணேபுத்ராய நமக ஓம் ஏலதந்தாய நமக ரத்னதுந்தாய தேவகே தன்னோ சந்தி பிரச்சோதயாதே. முன்னாடி இருக்கிற தூபத்தை எடுத்து அதை திரி விளக்கு தண்ணி எடுத்து நெய்வேதி பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. மங்கள மகா கணபதி அருள் செய்து காத்து ரட்சிக்க நல்லா வேண்டிய போட சொல்றதா சொல்லி 2-3 தண்ணி விட்டுங்க. காத்திரி பரவாயில்ல, ஒரு முகமே இருந்தா பரவாயில்ல, 2 முகம் இருந்தா 5 முகம் இருந்தா ஒரு முகம் ஏற்றாது. உங்க உடைய உடனே அந்த அம்மா சொல்லிட்டு வாழை மரத்துல ஏற்றிட்டாங்க. அதனால உங்க உடனே பத்திரம் வச்சுங்க. ஊதுபத்தி இது ஏத்துனீங்கன்னா குச்சி அணிஞ்சாலும் தீப்பெட்டி குச்சி பத்தீங்கன்னா அதை அணைஞ்சாலும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா நெருப்பு பிடிக்க தெரியாது. நான் பக்தி மார்க்கிறதுக்கப்ப அசமா நடந்தாலும் உசாரமா குங்குமத்தை எடுத்துங்க. எல்லாரும் சக்தியை எடுத்து அந்த விநாயகர் முன்னாடி வச்சுங்க. அரிசி கையில வச்சுங்க. 2 மஞ்சள் எடுத்து வச்சுங்க. எல்லாரும் இருங்க. அந்த அம்மா ஏத்துறமா சூட வச்சுங்க. அரிசி எடுத்து 5 வரத்தனை ராணி முகத்தனை இளம்பெரும் புலவரும் இந்தினை
சிறப்பு பூஜை தினம் வருகை தந்து மங்கள மகா கணபதி சகல காரியங்களிலும் நன்மைகளை தந்து தீமைகளை போக்கி திருவிளக்கு மூங்கை சமய மங்கள மகா கணபதி அருள் செய்து காத்து ரசிக்க எங்களையும் எங்களது குடும்பம் சார்ந்த அனைவரையும் வாழையடி வாழையாக காத்து ரசிக்க என்றென்றும் அருள் புரிய மங்கள மகா கணபதியை நல்லா வேண்டிக்க நானே